மாணவன் பள்ளிக்கூட வாத்தியாரோட ஒரு தர்க்கம் பண்ணுறான். என்ன தர்க்கம்னா அது ஒரு சுவையான தர்க்கம். அவர் வாத்தியார் சொல்கிறாரு, டேய் நீ படிக்க வந்ததே வேஸ்ட், நீ மாடு மேய்க்க தாண்டா லாயக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு. இவனுக்கு கடுமையான கோபம். மாடு மேய்க்கிறதுனா அவ்வளோ ஈஸியான வேலையை நினச்சிக்கிட்டீங்களா? ராமன் வீட்டு மாடியது, ராவணன் வீட்டு மாடியது, தமிழிசை வீட்டு மாடியது, அண்ணாமலை வீட்டு மாடியதுன்னு கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது சரி, மாடு சினைக்கு கத்துதா அல்லது வேறு ஏதாவது கடிச்சிட்டு கத்துதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? மாட்டுக்கு என்னென்ன தீவனம் எப்பப்போ போடணுங்கிறது தெரியுமா? இந்த மாடு போடுற சாணம் இருக்குல்ல, அந்த சாணத்தில் வைக்கோலை கலந்து ஏன் எருவாட்டி தட்டுறாங்கங்கிறது காரணம் தெரியுமா? இப்படியெல்லாம் கேட்குறான் வாத்தியார்கிட்ட. வாத்தியார் அப்படியே, என்னடா இது அவ்வளோ பெரிய கஷ்டமான காரியமாடா, நீ அடுக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கடா அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறாரு. அதான் சார், எங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நீ மாடு மேய்க்க லாய்க்கு இல்லை, நீ படித்து வாத்தியாராகி 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்போ அப்படின்னு என்னை அனுப்பிச்சி வச்சுருக்காரு சார்னு சொல்கிறான். வாத்தியார் முகம் போனால் எதுவும் தெரியலை.